என்னைக்கான விளாக் பார்ப்போமா? இன்னைக்கு கத்திரிக்காய் காரக்குழம்பும் அது கூட அப்பளம் முட்டை போட்டு செஞ்சுருக்கேன். அது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. அது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் கடாயில் இன்றைக்கி நிறைய எண்ணெயை ஊற்றி அப்பளம் ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். அப்பளம் பொரித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் வெங்காய தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா இதுவானதுக்கப்புறம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதக்கிட்டு அதுலேயே மிளகாத்தூள் கலந்த மிளகாத்தூள் இருக்கும்ல அதை போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு புளி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க நல்லா. அவ்வளோதான். அதுக்கப்புறம் முட்டையை வேக வச்சு இருந்தேன், அதுலேயும் தூக்கி போட்டு நல்லா இது பண்ணிட்டேன். அப்புறம் இன்றைக்கான ஒரு பாப்பாவோட அட்ராசிட்டிஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம பேசுகிற வார்த்தையை ஒன்று கவனித்து வச்சுருக்காங்க. திடீர்னு வந்து அது வார்த்தை டக்குன்னு ஒரு வார்த்தை அப்படியே பேசிடுவாங்க. அடுத்தது என்னென்னு கேட்டால் அவங்களுக்கும் அது தெரியல, அதுவும் பேச மாட்டாங்க. இப்போ தான் பேச ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு வார்த்தை இப்போ தெளிவாக பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஒன்று பேசிகிட்ருக்கோம், அதை கவனித்து வச்சுருக்காங்க. அதை வந்து டக்குன்னு அவங்களும் பேசும்போது அதுவும் அவங்க குரலில் அது கேட்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. உங்கள் வீட்டில் எப்படி அது ஃபஸ்ட்டு உங்கள் பாப்பா பேசும்போது அந்த வார்த்தையெல்லாம் பேசும்போது உங்களுக்கு எவ்வளோ ஆசையாக இருந்துச்சு அது கேட்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட லைஃப்பில் நம்ம எவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். ஆனால் இப்போது பாப்பாவை பார்த்துக்கிறது ப்ராப்ளம்னு நான் சொல்லலை. அது ஏதோ ஒரு ஏமா ஏமா அப்படி அவ்வளோ அராத்துத்தனம் பண்ணுறாங்க, அவ்வளோ குடும்பத்தனம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் நைட்டில் பார்த்து தனியாக யோசிக்கும் போது சிரிப்பாக இருக்கும், இதுவாக இருக்கும். ஆனால் அந்த சடனாக அந்த டைமில் அம்மா அப்படி பண்ணாதம்மா அப்படின்ற மாதிரியே இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி எப்போல்லாம் ஃபீல் ஆகிருக்கு, எப்போல்லாம் நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்றது